அத்தியாயம் 18. முதலமைச்சர் வந்துட்டுருக்கார். கோகுல்நாத் சொல்லிக்கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்திருந்த விவேக்கின் முகத்தை பார்க்க விவேக்கின் பார்வை மண் தரையை வெறித்து கொண்டிருந்தது. ஆணி அடித்த மாதிரியான பார்வை. விவேக், எதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? விவேக் பார்வையை அசைக்காமல் கிசுகிசுப்பான குரலில் தலையை சாய்த்து சொன்னான். கோகுல்நாத், எனக்கு முன்னாடி விழுகின்ற அந்த நிழலை கவனிங்க. கோகுல்நாத் கவனித்தார். அந்த அதிகாலை சூரிய ஒளியில் நீல நீளமாய் நிழல்கள் கொடிக்கம்பம் வரைக்கும் நீண்டிருந்தன. குழப்பமாய் விவேக்கை ஏறிட்டார். அந்த நிழல்களில் என்ன இருக்கு விவேக்? உற்று கவனிங்க கோகுல்நாத். அந்த நிழல்கள் பின்பக்க மாடியின் தூண்களோடது. ஆமாம், அந்த 3வது தூணை கவனிங்க. கவனித்துவிட்டு சொன்னார், தூணுக்கு பின்னாடி ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு. ஏதோ இல்லை கோகுல்நாத், யாரோ எட்டி பார்க்கிறதும் உடனே தலையை இழுத்துக்கிறதுமா இருக்காங்க. அது மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. விவேக் சொல்லி கொண்டிருக்கும் போதே தூணுக்கு பின்னால் இருந்து அந்த நிழல் தலை எட்டி பார்த்தது. கோகுல்நாத் திரும்பி பார்க்க முயல விவேக் அவருடைய கையை பற்றி கொண்டான். வேண்டாம், திரும்பி பார்த்தால் அங்கே இருக்கிற பேர்வழி உஷாராயிடுவான். இப்போ என்ன பண்ணுறது விவேக்? நான் மெல்ல எந்திரிச்சு மாடிக்கு போகிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பின்னாடி வாங்க. விவேக் எழுந்தான். ஓரமாய் நின்றிருந்த கும்பலுக்குள் புகுந்து கோட்டை வளாகத்தின் பின்பக்கம் இருந்த மாடியை நோக்கி வேகமாய் நடந்தான். பைலட்டுகளின் சைரன் சத்தம் அதிகப்பட்ட அதே வினாடி கோட்டை மாடி வளாகத்தின் தூண்மறைவில் நின்றிருந்த சாரதியின் பார்வை மாடியை நோக்கி வேக வேகமாய் வந்து கொண்டிருந்த விவேக்கின் மேல் பட்டதும் அதிர்ச்சிக்குள் விழுந்தான். இவன் எதற்காக இப்போது மாடிக்கு வருகிறான்? ஒருவேளை நான் இங்கு இருப்பதை பார்த்திருப்பானோ? ரோயிங் ரோயிங் ரோயிங். பைலட்டின் சைரன்கள் வீறிட்டன. சாரதி தத்தளித்தான். என்ன செய்யலாம்? முதலமைச்சரின் கார் முகப்பு வாசலை நெருங்குவதற்குள் விவேக் மாடி ஏறி வந்து விடுவானே. ரோயிங் ரோயிங். இங்கே நின்று கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. விவேக் எந்த வினாடியும் என்னை நெருங்கிவிடலாம். சாரதி ஆளரவமற்ற மாடி வராந்தாவில் ஓடி கோட்டை வளாகத்தின் மறுபக்க மாடி சுவரின் சிமெண்ட் குழாயை பற்றி கொண்டு சரசரவென்று கீழே குதித்தான். தொம். குற்றுச்செடிகள் மண்டிய பகுதி அது. குதித்த வேகத்தில் உடம்பின் பேலன்ஸ் தவறிவிட நிலை குலைந்து விழுந்தான். கையில் வைத்திருந்த ரிமோட் கண்ட்ரோலை தேடுவதற்கு 5 வினாடிகளை செலவழித்தவன் அதை இப்போது தேடிக்கொண்டிருப்பதில் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து செடிகளுக்கு நடுவில் புகுந்து வேக வேகமாய் ஓடினான். வளாகத்தின் முன்பக்கத்தில் வந்து நின்றிருந்த விஐபிக்களின் கும்பலோடு நின்று கொண்டான். இதயம் தாறுமாறாய் துடிக்க அணிந்திருந்த சஃபாரி உடைக்குள் உடம்பு வியர்த்து கொட்டியது. விவேக் மாடிக்கு வந்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பின்னாலேயே கோகுல்நாத் வந்து சேர்ந்தார். என்ன விவேக், யாரும் தட்டுப்படலை. இந்த தூணுக்கு பக்கத்தில் இருந்துதானே அந்த தலை எட்டி எட்டி பார்த்தது? ஆமாம், அந்த பக்கம் ஓடியிருப்பானோ? வாங்க பார்க்கலாம். மாடி வராந்தாவின் அடுத்த பக்கத்துக்கு ஓடினார்கள். சுற்றுச்சுவருக்கு பக்கத்தில் வந்ததும் விவேக் நின்றான். அதற்கு அப்பால் வழி இல்லை. கீழே குனிந்து பார்த்தான். குற்றுச்செடிகள் மண்டி கிடக்க விவேக் கோகுல்நாத்திடம் திரும்பினான். அந்த சிமெண்ட் குழாயை பிடித்து கீழே இறங்கி குதித்து ஓடியிருக்கான். எப்படி சொல்றீங்க விவேக்? செடிகள் கொஞ்சம் முறிஞ்சி இருக்கு, பாத்தீங்களா? சொன்ன விவேக் சிமெண்ட் குழாயை பற்றி கொண்டு சரசரவென்று கீழே இறங்க கோகுல்நாத் பின்தொடர்ந்து இறங்கினார். சைரன் இப்போது கோட்டை முகப்பு கேட்டுக்கு பக்கத்தில் பெரும் அலறலாய் கேட்டது. நமக்கு அவர் முக்கியமில்லை கோகுல்நாத். தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்ன ஆசாமி யார்? அவன் நம்மை பார்த்ததும் ஏன் ஓடணும்? அதை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். குதிச்சவன் இன்னும் கோட்டை வளாகத்துக்குள் தான் இருக்கணும். அவன் தப்பிச்சு போயிருக்க முடியாது. ஒரு காரியம் பண்ணுங்க கோகுல்நாத். என்ன? முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் உடனடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்திவிட்டு நீங்க கோட்டை முகப்பு கேட்டுக்கு போயிடுங்க. விழா முடிகிற வரைக்கும் வெளியே யாரையும் அனுமதிக்க வேண்டாம். காலடி தடங்கள் இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு நானும் உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன். கோகுல்நாத் தலையாட்டி விட்டு வளாகத்தின் முன்பக்கத்தை நோக்கி ஓட விவேக் குனிந்து குற்றுச்செடிகளை விலக்கி குதித்தவனின் காலடி தடங்கள் ஏதாவது தெரிகின்றனவா என்று பார்த்தான். ஈரப்பசையே இல்லாத கெட்டித்து போன தரை காலடி தடங்களை காட்ட மறுத்தது. பார்வையை பரத்திக்கொண்டே நகர்ந்தான். 10 அடி நடந்திருப்பான். விளக்கிய குற்றுச்செடிகளுக்கு கீழே அது மினுமினுத்தது. எடுத்தான். தீப்பெட்டி அளவில் இருந்த அதனுடைய உடம்பின் அமைப்பை பார்த்ததுமே விவேக்கிற்கு புரிந்து போயிற்று. இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல். முதலமைச்சரின் கார் முகப்பு கேட்டை கடந்து கோட்டை வளாகத்துக்குள் நுழைந்து நின்றது. காரின் கதவு செயலாளரால் திறக்கப்பட நீலமேகம்
கதர் துண்டால் தன்னை போர்த்தி கொண்டு இறங்கினார். முப்படை அதிகாரிகள் சல்யூட் செய்தார்கள். பேண்ட் வாத்தியம் முழங்கியது. அமைச்சர்கள் எழுந்து நின்று தீபாவளி இனாம் கேட்கிற மாதிரி கும்பிட்டார்கள். முதலமைச்சருக்கு வழிவிட்டு நின்று இருந்த விஐபி கும்பல் முன்னும் பின்னும் களைய உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாசம் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு இருண்டு போன முகத்தோடு நின்றிருந்த சாரதியை நெருங்கி கிசுகிசுத்தார். என்னங்க தம்பி, காரியத்தை கோட்டை விட்டுட்டு இப்படி வந்து நின்னுக்கிச்சிருக்கீங்க? அப்பாவோட முகத்தை பாருங்க, அப்செட் ஆயிட்டார். நான் என்ன பண்ணட்டும்? அந்த விவேக் மாடிக்கு வந்துட்டான். உன்னை பார்த்துட்டானா? பிரகாசம் திடுக்கிட்டார். பார்த்துட்டான்னு தான் நினைக்கிறேன். எப்படி? அதுதான் எனக்கு புரியல. முன்பக்கம் பார்த்து முதல் வரிசையில உட்கார்ந்துட்டு இருந்த விவேக் திடீர்னு மாடிக்கு வரான். அவன் வேறு ஏதாவது காரணத்துக்காக மாடிக்கு வந்திருக்கலாம் இல்லையா? வேற காரணம்னா டாய்லெட்டுக்காக வந்திருக்கலாம். சாரதி நெற்றியை தேய்த்தான். ஒரு குழப்பமும் வேண்டாம். இப்பவும் ஒன்னும் காரியம் கெட்டு போகல. முதலமைச்சர் கொடியேத்திட்டு திரும்பி போகும்போது முகப்பு கேட்டை கடக்கிற சமயத்துல ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை தட்டி விடுங்க. அது முடியாது. ஏன்? ரிமோட் கண்ட்ரோல் இப்ப என்கிட்ட இல்லை. மாடியிலிருந்து கீழே குதிக்கும் போது குற்றுச்செடிகளுக்குள்ள விழுந்துடுச்சு. விவேக்குக்கு பயந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ போய் எடுக்க முடியாதா? போனா மாட்டிக்குவேன். சரி, எங்க குதிச்சிங்கன்னு அடையாளம் கரெக்டா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். வேண்டாம் ஏசி சார், நிலைமை சரியில்லை. எதையும் கண்டுக்காம கம்முன்னு இருந்துடுறது நல்லது. அதோ விவேக் மாடி பக்கம் இருந்து தான் வந்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே தள்ளி போய் நில்லுங்க. பிரகாசம் சட்டென்று விலகி ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்கப் போகிறவர் போல் வேக வேகமாய் நடக்க விவேக் அவரை எதிர்கொண்டான். மிஸ்டர் பிரகாசம் சார். போலி மரியாதையோடு அட்டென்ஷனில் நின்றார் பிரகாசம். வெடிகுண்டு நிபுணர்கள் எங்கே இருக்காங்க? எதுக்கு சார்? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மாடியோட 2வது தளத்துல ஒருத்தன் தூணுக்கு பின்னாடி நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு முன்னாடி விழுந்த நிழல்ல இருந்து அதை கண்டுபிடிச்சு அந்த ஆள் யாருன்னு பாக்கிறதுக்கு நான் மாடிக்கு போனேன். ஆள் தப்பி ஓடிட்டான். 2வது மாடியிலிருந்து சிமெண்ட் குழாயை பிடிச்சு கீழே இறங்கி ஓடிட்டான். அப்படி கீழே இறங்கும் போது குற்றுச்செடிகள் மேல் குதித்திருக்கான். ஆள் தப்பிச்சிட்டாலும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் என் கைக்கு கிடைச்சது. விவேக் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து காட்ட உதவி கமிஷனரின் இதயம் காக்கி யூனிஃபார்முக்குள் உதறியது. ஆளை நீங்க பார்க்கலையா சார்? பார்க்கல. நிழல்ல உருவத்தை பார்த்ததோடு சரி. மிஸ்டர் பிரகாசம், நீங்க உடனடியாக பண்ண வேண்டிய காரியம் இதுதான். சொல்லுங்க சார். இந்த கோட்டை வளாகத்துக்குள்ள வெடிகுண்டை எங்கேயோ பொருத்தி இருக்காங்க. அதை வெடிக்க செய்யறதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் தான் இது. நல்ல வேளையா குண்டு வெடிக்கிறதுக்கு முந்தி நம்ம கைக்கு கிடைச்சிடுச்சு. வெடிகுண்டு நிபுணர்களிடம் கொடுத்து இதை முதல்ல செயலிழக்க பண்ணணும். அதுக்கப்புறம் வெடிகுண்டு கண்டுபிடிக்கிறவர்களை கொண்டு வந்து வெடிகுண்டு எந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருக்குங்கிறதை கண்டுபிடிச்சு அதை அகற்றணும். முதலமைச்சர் கொடியேத்திட்டு கிளம்புற வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது. எஸ் சார். இந்தாங்க ரிமோட் கண்ட்ரோல். வெடிகுண்டு நிபுணர்களை போய் பாருங்க. நான் அந்த ஆள் கிடைப்பானான்னு பார்க்குறேன். அவன் கோட்டை வளாகத்தை விட்டு அவ்வளவு சுலபமாக தப்பிச்சு போயிருக்க முடியாது. சொன்ன விவேக் ரிமோட் கண்ட்ரோலை பிரகாசத்தின் கையில் திணித்தான். அத்தியாயம் 19. விவேக் பத்திரிகை நிருபர்களுக்கு நடுவே சிக்கியிருக்க கேள்விகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவனை மொய்த்தன. வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதா? நிபுணர்களின் உதவியால் டிடெக்டர் மூலம் விளக்குத்தூணுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை கண்டுபிடித்து செயலிழக்க செய்துவிட்டோம். உங்களை பார்த்ததும் கோட்டை வளாக மாடியில் நின்று கொண்டிருந்த ஆள் ஓடி மறைந்து விட்டதாய் சொன்னீர்கள். அந்த ஆள் யார் என்று அடையாளம் தெரிந்ததா? இல்லை. வெடிகுண்டு வைத்தது யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவ்வளவு சுலபத்தில் யாரையும் சந்தேகப்பட்டு விட முடியாது. ஏனென்றால் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட எல்லோருமே முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட கலந்து கொண்டார்கள். இது எதிர்க்கட்சியின் வேலைதான் என்று அமைச்சர் பார்த்திபராஜன் பேட்டி கொடுத்திருக்கிறாரே, அது அவரது சொந்த கருத்து. சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலைய வாசலில் ஆளும் கட்சி தொண்டர் கல்யாணராமன் கொலை செய்யப்பட்டது, இன்ஸ்பெக்டர் கண்ணனை எரித்து கொன்றது, நர்ஸ் தங்கம் மர்மமான முறையில் இறந்து போனது, இந்த 3 சம்பவங்களையும் வைத்து பார்க்கும்போது வெடிகுண்டு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? தொடர்பு இருக்கும் என்றுதான் என் மனதுக்கு படுகிறது. வழக்கை தீவிரமாக விசாரித்தால் உண்மைகள் வெளியே வரலாம். கோட்டை வளாக விளக்கு தூணுக்குள் வைக்கப்பட்ட வெடிகுண்டு யாரை குறிவைத்து
வைக்கப்பட்டது. அநேகமாய் முதலமைச்சரை குறிவைத்து. எப்படி சொல்கிறீர்கள்? வெடிகுண்டு விளக்கு தூணுக்குள் முந்தின இரவே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கையில் ரிமோட் கண்ட்ரோலை வைத்திருந்தவனின் குறி மற்ற அமைச்சர்கள்தான் என்றால் அவர்கள் விளக்கு தூணை கடந்திருக்கும் போது அவன் ரிமோட் கண்ட்ரோலை இயக்கி வெடிக்க செய்திருப்பார்கள். ஆனால் அவன் முதலமைச்சரின் கார் வரும் வரை காத்திருந்திருக்கிறான். தப்பிவிட்ட அவனை கண்டுபிடித்து விடுவீர்களா? எப்படியும். விவேக் புன்னகைத்தான். ஒரு வயதான பத்திரிகை நிருபர் ஏறிட்டார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா கிடைச்சிருக்கார். ஆடம்பரம் அறவே கிடையாது. சுத்தமான கை. லஞ்ச ஊழல் பண்ற அதிகாரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கார். கட்சிக்காரன் எவனாவது கட் அவுட் வச்சா அந்த நிமிடமே கட்சியிலிருந்து கல்தா. ஏழை எளிய மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற வெறி அவர் மனசுல இருக்கு. இப்பேற்பட்ட உத்தமமான மனிதர் முதலமைச்சரா இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல. அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை மிஸ்டர் விவேக். அவரை காப்பாற்ற உங்களை விட்டால் யாரும் இல்லை. அமைச்சர் பார்த்திபராஜனின் வீடு. மாலை 7 மணி. அவரது தனி அறைக்குள் உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாசம், சாரதி இறுகிய முகங்களோடு உட்கார்ந்திருக்க பார்த்திபராஜன் மெல்ல நடை போட்டு பேசிக்கொண்டே போனார். திட்டம் மண்ணுல கொட்டிய பால் மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு துல்லியமா திட்டம் போட்டோம். சாரதியோட நிழல் மட்டும் விவேக் பார்வைக்கு தட்டுப்படாம இருந்திருந்தா இந்நேரம் முதலமைச்சர் மேல ஏகப்பட்ட மலர் வளையங்கள் இருக்கும். கடைசி நிமிடத்தில் காரியத்தை கெடுத்துட்டான். பிரகாசம் உச்கொட்டினார். அந்த விவேக்குக்கு உடம்பு பூராவும் கண். சாரதி தப்பிச்சது அதிர்ஷ்டம். திருடன் கையிலேயே சாவியை தரா மாதிரி என் கையில ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்துட்டான் அந்த விவேக். என்னால எதுவும் செய்ய முடியல. வெடிகுண்டு சம்பவத்தை பற்றி மக்கள் மத்தியில் என்ன அபிப்பிராயம் இருக்கு உதவி கமிஷனர் சார்? எதிர்க்கட்சி ஆட்களைத்தான் சந்தேகப்படுறாங்க. ஆனால் விவேக் பார்வை வேறு கோணத்துல இருக்கும். நாம் எச்சரிக்கையா நடந்துக்க வேண்டிய தருணம். தொலைபேசி கிணுகிணுத்தது. அருகில் உட்கார்ந்திருந்த சாரதி ரிசீவரை எடுத்தான். அலோ என்று சொல்லி எதிர்முனை பேச்சை செவிமடுத்தவன் அவசரமாய் ரிசீவரை பார்த்திபராஜனிடம் கொடுத்தான். அப்பா, முதலமைச்சரோட செயலாளர் பேசுறார். அவர் ரிசீவரை வாங்கி காது கொடுத்து கேட்டார். சொல்லுங்க, என்ன விஷயம்? கட்சியின் செயற்குழுவை முதலமைச்சர் கூட்டியிருக்கார். எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தவறாம கலந்துக்கணும். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. கூட்டம் கட்சி அலுவலக கட்டிடத்தில். எதுக்காக இப்ப செயற்குழுவை கூட்டியிருக்கார்? தெரியல. பார்த்திபராஜன் ரிசீவரை வைத்துக்கொண்டே சாரதியையும் உதவி போலீஸ் கமிஷனரையும் ஏறிட்டார். மனுஷன் செயற்குழுவை கூட்டியிருக்கார். எதுக்காகன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வரேன். கிளம்ப ஆயத்தமானார். முதலமைச்சர் நீலமேகத்தின் தலைமையில் அமைச்சர்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் கலந்து கொண்ட அந்த செயற்குழு கூட்டம் கட்சி அலுவலக கட்டிடத்தின் சாத்தப்பட்ட கதவுகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருந்தது. முதலமைச்சர் நீலமேகம் பேசிக்கொண்டிருந்தார். நேற்று சுதந்திர தின விழாவில் நடந்த சம்பவம் வெட்கக்கேடானது. விளக்குத்தூணுக்குள்ளே வெடிகுண்டு வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரி விவேக் மட்டும் ஜாக்கிரதையா இல்லாதிருந்தால் அந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியிருக்கும். இந்நேரம் என் இறுதி ஊர்வலம் நடந்து முடிஞ்சிருக்கும். முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த பார்த்திபராஜன் போலியான அதிர்ச்சியோடு எழுந்து அலறினார். தலைவரே, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. உங்க மேல வேகமா காத்தடிச்சா கூட எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. நீலமேகம் கவலையாய் பேச்சை தொடர்ந்தார். உங்க எல்லோருடைய பாசத்தையும் அன்பையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்னங்க தலைவரே? முதலமைச்சர் குரலை உயர்த்தினார். எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையா? ஆமா, என்ன உண்மைன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். எனக்கு எதிரி எதிர்கட்சியில் இல்லை, நம் கட்சியில்தான். அதுவும் உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு அல்லது ஒரு கோஷ்டிக்கு நான் உயிரோடு இருப்பது பிடிக்கவில்லை. பார்த்திபராஜன் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்தார். அந்த புல்லுருவி யாருன்னு தைரியமா சொல்லுங்க தலைவரே. அந்த புல்லுருவியை கொன்ன கொலைகாரங்கிற பட்டத்தோட ஜெயிலுக்கு போக நான் தயாரா இருக்கேன். பார்த்திபராஜனை தொடர்ந்து, அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்க தலைவரே. 2ஆ கிழிச்சு உங்க முன்னாடி போட்டுடுறோம் என்று கத்தினார்கள். அந்த கோஷ்டி யாருன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் நான் பிரியப்படல. எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி மேல் எந்த விதமான ஒட்டுதலும் கிடையாது. ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஆசையில்தான் அந்த பதவிங்கிற முள் நாற்காலி மேல் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நான் அந்த பதவியில இருக்கிறது உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு பிடிக்கலைனாலும் அவங்க எந்திரிச்சு தைரியமா சொன்னா இந்த நிமிடமே பதவி விலக
தயாரா இருக்கேன். பார்த்திபராஜன் செயற்கையான கோபாவேசத்தோடு எழுந்தார். தலைவரே, நீங்க 100 வயசுக்கு மேலே வாழணும். உங்க ஆட்சி காலத்தை பொற்காலமாக நினைச்சு மக்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி எல்லாம் செயலிழந்து போக உங்கள் நல்லாட்சி தான் காரணம். உங்களை கொலை பண்ண முயற்சி செய்தது நம்ம கட்சி ஆட்களா இருக்க முடியாது, எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். நான் அப்படி நினைக்கல. தலைவரே, நீங்க என்ன சொல்றீங்க? வெடிகுண்டை எந்த இடத்துல மறைச்சு வச்சிருந்தாங்க? விளக்கு தூணுக்குள்ள. சுதந்திர ஏற்பாடுகளை எல்லாம் 13ஆம் தேதியிலிருந்து நம்ம கட்சி ஆட்கள் போலீஸ் உதவியோடு செய்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமாம் தலைவரே. போலீஸ் அங்க இருக்கிறப்ப எதிர்க்கட்சி ஆட்கள் வந்து எப்படி கோட்டை வளாகத்துக்குள்ளே வெடிகுண்டை பதுக்கி வைக்க முடியும்? அப்படி யாராவது வந்திருந்தா நம்ம கட்சி ஆட்களோட கண்ணில் பட்டிருக்கணும். படலங்கிறது போலீஸ் விசாரணையில் நம்ம ஆட்கள் மூலமா தெரிஞ்சிருக்கு. செயற்குழு நிசப்தத்தில் இருக்க ஆவேசமாய் முதலமைச்சர் தொடர்ந்தார். அப்படின்னா என்ன தீர்த்து கட்டுறதுக்கு நம்ம கட்சிக்குள்ள முயற்சி நடந்திருக்கு. அது எப்படி தலைவரே? போலீஸ் இருக்கும்போது போலீஸ்லயும் யாரோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஆசீர்வாதத்தோட தான் வெடிகுண்டை வச்சிருக்காங்க. என் மனசுல இருக்கிற இந்த சந்தேகங்களை எல்லாம் பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிட்டு வச்சு சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆனா மக்கள் நம்ம கட்சி மேல் வச்சிருக்கிற நல்ல மதிப்பு பாழாய் போயிடுங்கிற பயத்துல தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை பிடிக்காத காரணத்துக்காக யாரும் கொலைகாரனாக ஆக வேண்டாம். நானே இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன். ராஜினாமா பண்றது மட்டும் இல்லை, இந்த அரசியலில் இருந்து விலகின்றேன். எழுந்து நின்று குரலை உயர்த்தி கத்திய முதலமைச்சர் நிற்க முடியாமல் அப்படியே தளர்ந்து நாற்காலியை தடதடவென்று உருட்டி கொண்டு சரிந்தார். தலை துவண்டது. தலைவரே, டாக்டரை கூப்பிடுங்க சீக்கிரம். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் திசைக்கு ஒருவராய் ஓடிக்கொண்டிருக்க பார்த்திபராஜன் மெல்ல முதலமைச்சரை மல்லாத்தி படுக்க வைத்தார். கடைவாயில் ரத்தம் ஒரு நூலிலை மாதிரி எட்டி பார்த்தது. அத்தியாயம் 20. மருத்துவமனைக்கு முன்னால் கும்பல் அலைமோதியது. காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினார்கள். நேரம் இரவு 11 மணி. ஒரு குப்பத்து பெண் தலைவிரி கோலமாய் கத்தினாள். எங்க மவராசனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கய்யா. அந்த புண்ணியவா எப்படி இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். ஆண்களும் பெண்களும் குழந்தை குட்டிகளோடு மருத்துவமனை நுழைவு வாயிலுக்கு முன்பாய் அப்படியே உட்கார்ந்தார்கள். உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாசம் கமிஷனரை நெருங்கினார். சார், மக்கள் அசைய மாட்டேங்கிறாங்க. தடியடிக்கு உத்தரவு தரட்டுமா? வேண்டாம், அவர்கள் கலவரம் பண்றதுக்காக இங்கே வரலை. முதலமைச்சரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்காங்க. ஒலிபெருக்கியை ஏற்பாடு பண்ணி தலைமை டாக்டரை பேச சொல்லுங்க. மக்கள் சமாதானம் ஆயிடுவாங்க. சரி சார். அடுத்த 10வது நிமிடம் தலைமை டாக்டர் திரிவேதி மக்களுக்கு முன்பாய் வந்து நின்று ஒலிபெருக்கியில் பேசினார். முதலமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இப்போதைக்கு அவர் அபாய கட்டத்திலிருந்து மீண்டு விட்டாலும் மறுபடியும் மாரடைப்பு வந்து விடாமல் அவரை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பை மருத்துவர் குழு ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மேல் உங்களுக்கு உண்மையாகவே அன்பும் பாசமும் இருந்தால் இப்படி வாயிலில் உட்கார்ந்திருப்பதை விட்டு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள். முதல்வர் வாழ்க கோஷத்தோடு கும்பல் கலைந்து போக டாக்டர் திரிவேதி உள்ளே வந்தார். காத்திருந்த அமைச்சர் பார்த்திபராஜன் மற்ற அமைச்சர்களோடு டாக்டரை எதிர்கொண்டார். மனசுக்குள் மகிழ்ச்சி கும்மாளம் போட்டாலும் குரலில் செயற்கை அழுகையை கலந்து கொண்டு கேட்டார். டாக்டர், வெறும் ஆறுதல் வார்த்தைகள் வேண்டாம். முதலமைச்சரோட உண்மையான உடல்நிலை எப்படி? நான் எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கலை. முதலமைச்சர் அபாய கட்டத்தை தாண்டிட்டார். மூளை பகுதியில் சின்னதா ஒரு இரத்த உறைவு ஏற்பட்டிருக்கு. அதை ஆபரேஷன் மூலமா அகற்ற நினைச்சோம். ஆனால் ஆபரேஷனை தாங்குகிற அளவுக்கு உடம்பில் சக்தி இல்லை. அந்த இரத்த உறைவை ஊசி மருந்து மூலமாகவே கரைக்க முடிவு பண்ணியிருக்கோம். அந்த இரத்த உறைவு கரைய எவ்வளவு நாளாகும்? 10 to 15 நாள். அதுக்கப்புறம் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. இல்லை. முதலமைச்சரை வெளிநாட்டுக்கு கூட்டி போய் வைத்தியம் பார்த்தால் சீக்கிரம் குணமடைய வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வெளிநாட்டுக்கு கூட்டி போனா அங்கே இருக்க டாக்டர்கள் எந்த மாதிரியான சிகிச்சையை கொடுப்பாங்களோ அதைத்தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் ஒரு விமான பயணத்தை தாங்குற அளவுக்கு முதலமைச்சரோட உடல்நிலை இப்ப இல்ல. சொல்லிக்கொண்டே போன தலைமை மருத்துவர் சட்டென்று பேச்சை நிறுத்தி வராந்தாவின் ஓரமாய் வேக வேகமாய் போய்கொண்டிருந்த ஒரு பெண் டாக்டரை
கூப்பிட்டார். சாருலதா! அந்த அழகான இளவயது பெண் டாக்டர் திரும்பி பார்த்து தலைமை டாக்டரை நோக்கி வந்தாள். என்ன டாக்டர், உனக்கு முதலமைச்சர் இருக்கிற வார்டில் டியூட்டி போட்டிருந்தேன். 8 மணி நேர டியூட்டியில் நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எங்க போயிட்டுருக்க? அந்த 44ஆம் அறை நோயாளியின் சார்ட்டில் ஒரு விஷயத்தை குறிக்க மறந்துவிட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. டாக்டர் ஆப்ரஹாம் வந்தார். அவரை முதலமைச்சர் வார்டில் விட்டுட்டு நிறுத்து உளறுவதை. இன்னும் ஒரு 10 நாளைக்கு முதலமைச்சர் வார்டில் தான் டியூட்டி. போ சீக்கிரம். தலைமை மருத்துவர் எரிந்து விழவும் சாருலதா சட்டென்று கண்கள் கலங்கி சரி டாக்டர் என்று சொல்லி அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி நடந்தாள். ராத்திரி 2 மணி. பார்த்திபராஜனின் வீடு. உதவி போலீஸ் கமிஷனர் பிரகாசம், சாரதி பார்த்திபராஜனுக்கு எதிரே இருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்து தீவிரமான யோசனையில் இருக்க பார்த்திபராஜன் பேசிக்கொண்டிருந்தார். வெடிகுண்டுக்கு தப்பிச்சிட்ட நீலமேகம் மாரடைப்பில் விழுந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்குள்ள மனுஷன் மண்டைய போட்டுடுவான்னு நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. தலைமை டாக்டர் திரிவேதி அடிச்சு சொல்லிட்டார். மனுஷன் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாராம். இனி உயிருக்கு ஆபத்து இல்லையாம். சாரதி பெருமூச்சு விட்டான். நமக்கு நேரம் சரியில்லப்பா. வெடிகுண்டு திட்டத்தை எவ்வளவு துல்லியமா அரங்கேற்றம் பண்ணினோம். கடைசி நிமிடத்தில் அந்த விவேக்கால் காரியம் கெட்டது. அவங்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதே பெரிய பாடாய் போயிற்று. இப்ப முதலமைச்சருக்கு வந்திருக்கிறது கடுமையான மாரடைப்பு. இதிலிருந்து அவர் தப்பிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நமக்கு நேரம் சரியில்லை. பார்த்திபராஜன் புன்னகைத்தார். நமக்கு நேரம் சரியாகத்தான் இருக்கு சாரதி. முதலமைச்சர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டார். இனிமேல் பயமில்லைன்னு டாக்டர் சொன்னாரும் அவங்க சொல்ற இன்னொரு பாயிண்டை நாம சாதகமா எடுத்துக்கணும். அதென்ன? அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டார். இருந்தாலும் மறுபடியும் மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கு. அது வராம பார்த்துக்கணும். மாரடைப்பு வந்தா சரி, வரலன்னா நாம என்ன பண்ண முடியும்? மாரடைப்பை வரவழைக்க வேண்டியதுதான். எப்படி? அந்த விஸ்கி பாட்டிலை எடுத்துக்கிட்டு வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். மறுநாள் மாலை 5 மணி. டாக்டர் சாருலதா தலைமை மருத்துவர் அறைக்குள் நுழைந்தாள். வணக்கம் டாக்டர். தலைமை மருத்துவர் தன் மணிக்கட்டில் இருந்த கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு புன்னகைத்தார். சரியா 5 மணிக்கே கிளம்பிட்ட? டாக்டர் அருணா வந்து முதலமைச்சர் வார்டை சார்ஜ் எடுத்துக்கிட்ட பின்னாடி தானே கிளம்பின? ஆமா டாக்டர். அடுத்த 2 நாள்ல நைட் டியூட்டி வரலாம். உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வச்சிடுமா? இது முதலமைச்சர் விவகாரம். நைட் டியூட்டி பார்த்தே ஆகணும். டாக்டர், எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன புரியல? இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் 21 ஆண் டாக்டர்களும் 7 பெண் டாக்டர்களும் இருக்காங்க. முதலமைச்சர் இருக்கிற வார்டுக்கு உங்களை தவிர வேறு எந்த ஆண் டாக்டரும் வரதில்லை. பெண் டாக்டர்களில் நான், டாக்டர் அருணா, டாக்டர் சுமதி, இப்படி 3 பேரை மட்டும் மாத்தி 8 மணி நேர டியூட்டியில் போடுறீங்க. இது ஏன்? போலீஸோட உத்தரவு இது. கோட்டையில் சுதந்திர தினத்தன்னைக்கு வச்ச வெடிகுண்டு முதலமைச்சருக்குத்தான் போலீஸ் நினைக்கிறாங்க. அதிலிருந்து அவர் தப்பிச்சிட்டார். அந்த கொலை முயற்சி ஆஸ்பத்திரியிலும் நடக்கலாம். அதை தடுக்கிற முயற்சி தான் இது. ஆஸ்பத்திரியில் இருக்கிற 28 டாக்டர்களும் முதலமைச்சர் வார்டுக்கு போய்கிட்டும் வந்துகிட்டும் இருந்தால் ஒரு குழப்பமான நிலை இருக்கும். அந்த குழப்பமான நிலைமையை கொலையாளிகள் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. எனவே 3 டாக்டர்களை மட்டும் 8 மணி நேரம் வீதம் 24 மணி நேரமும் டியூட்டி ஏற்பாடு பண்ணும்படி போலீஸ் சொன்னாங்க. 3 டாக்டர்களும் பெண் டாக்டர்களாகவே இருந்துட்டா நல்லதுன்னு குற்றவியல் அதிகாரி விவேக் சொன்னார். வெகு நேர பரிசீலனைக்கு பிறகு உன்னையும் டாக்டர் அருணாவையும் டாக்டர் சுமதியையும் திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தேன். முதல்வருக்கு நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து அவரை ஆஸ்பத்திரியிலிருந்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம கடமை. என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர் புன்னகைத்தார். கிளம்பு. நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும். சரி டாக்டர். சாருலதா வெளியே வந்தாள். மருத்துவமனையின் பிரம்மாண்ட கட்டிடத்தை கடந்து கார் பார்க்கிங்கிற்கு வந்து தன் பியட் காரை எடுத்துக்கொண்டாள். தலைமை டாக்டருக்குத்தான் என் பேரில் எவ்வளவு நம்பிக்கை. முதலமைச்சரை கவனிக்கும் பொறுப்பை என்னிடம் கொடுத்திருக்கிறார். 15 நிமிட பயணம். சந்தோஷத்தில் காரை வேகமாய் விரட்டி தன் 10 வயது மகள் மஞ்சுளா படிக்கும் பார்க் கான்வென்ட் வந்து சேர்ந்தாள். ஏறக்குறைய நகரின் புறநகர் பகுதி. பள்ளிக்கூட ஆயாவின் பாதுகாப்பில் மற்ற குழந்தைகளோடு உட்கார்ந்திருந்த மஞ்சுளா சாருலதாவை பார்த்ததும் மம்மி என்று கத்தியபடி ஓடி வந்து முன் சீட்டில் ஏறினாள். ஏன் மம்மி இவ்வளவு லேட்? சிஎம் அங்கிளை பார்த்துட்டு வர வேண்டாமா? சிஎம் அங்கிள் செத்துட மாட்டாரே? சிஎம் அங்கிள் ரொம்ப நாளைக்கு இருப்பார். கார் கிளம்பியது. மம்மி
ம் பேங்கில் இருந்து அப்பா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவார்? 7 மணி ஆயிடும். எதுக்கு கேட்குற? அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். நாம ஏமா இவ்வளவு தூரம் தள்ளி வீடு கட்டியிருக்கோம்? கொஞ்சம் முன்னாடியே கட்டியிருக்க கூடாது? மஞ்சுவுக்கு வேடிக்கையாக ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து சாருலதா வாயை திறந்த வினாடி கழுத்தில் ஏதோ குறுகுறுத்தது. திடுக்கிட்டு போய் திரும்பினாள். துப்பாக்கி அவளுடைய கழுத்தை வருடி கொண்டிருக்க பின்சீட்டுக்கு கீழே இருந்து அவன் சிரிப்போடு எழுந்தான். டாக்டர் அம்மா, காரை அப்படி ஓரமா நிறுத்திக்கிறீங்களா? காரின் டயர்கள் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கீரிச்சிட்டு ஓரமாய் நின்றன. சாலை வெறிச்சோடி தெரிந்தது. அத்தியாயம் 21. சாருலதா முகம் வெளிரி போய் எச்சில் விழுங்கிக் கொண்டு அந்த துப்பாக்கி பேர்வழியை பார்க்க அவன் சிகரெட் கரை படிந்த பற்களோடு மெல்ல சிரித்தான். டாக்டர் அம்மா, காரை பின்னால் எடுங்க. யார் நீ? எதிர்கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க கேட்கணும். அப்படி கேட்கலைன்னா உங்களையும் உங்க குழந்தையையும் சுட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன். எப்படி வசதி? காரை ரிவர்ஸ் எடுக்கிறீங்களா? இல்லை இந்த சைலன்சர் துப்பாக்கியோட தோட்டாக்களை அம்மாவும் பொண்ணும் வாங்கிக்கிறீங்களா? மஞ்சு பயந்து போய் சாருலதாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த பேர்வழியை கலவரமாய் பார்த்தாள். அவன் உருமினான். காரை பின்னால் எடுங்க. சாருலதா காரை பின்னால் நகர்த்தினாள். வலது கை பக்கம் திருப்புங்க. திருப்பினாள். நேரா போங்க. போனால். எங்களை எங்க கூட்டிட்டு போற? பேசாம வரணும். நான் ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும் வாயை திறக்கணும். காரை இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டு. ஆக்சிலேட்டரை மிதித்தாள். கார் தேசிய நெடுஞ்சாலையின் நிசப்தத்தில் பறந்தது. 1 நிமிட பயணம்தான். துப்பாக்கி பேர்வழி சாருலதாவின் தோளை தொட்டான். காரை ஓரமாய் ஒதுக்கி புளிய மரங்கள் அடர்த்தியாய் வருதே, அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்து. அவன் சொன்னபடி கொண்டு போய் நிறுத்தினாள். சுற்றிலும் பெரிய புளிய மரங்கள். சாயந்திர சூரியனின் வெளிச்சம் அங்கே சுத்தமாய் இறந்து போயிருக்க இருட்டு உட்கார்ந்திருந்தது. கார் நின்றதும் மரங்களின் மறைவிலிருந்து 2 பேர் நிழல் உருவங்களாய் வெளிப்பட்டு காரை நோக்கி ஓடி வந்தனர். கதவை திறந்து சாருலதாவையும் மஞ்சுவையும் வெளியே இழுத்து கையில் வைத்திருந்த கருப்பு பட்டைகளை அவர்கள் கண்களில் வைத்து கட்டினார்கள். கத்த முயன்ற மஞ்சுவை ஒருவன் மிரட்டினான். சத்தம் போட்ட கழுத்தை நெரிச்சிடுவேன். மஞ்சு வாயை மூடிக்கொண்டாள். இருவரும் இழுபட்டு சில அடிகள் நடந்த பின் வேறொரு காருக்குள் திணிக்கப்பட்டார்கள். கதவு அரைந்து சாத்தப்பட்டது. கார் கனைத்து உயிர் பெற்றது. நகர்ந்தது. திசை புரியாமல் இருப்பதற்காக 2 தடவை அரைவட்டம் அடித்த பின் வேகம் எடுத்து விரைந்தது. சாருலதாவின் தோளை ஒருவன் இரும்புத்தனமாய் பற்றியிருந்தான். அவன் விட்ட மூச்சுக்காற்றில் சிகரெட் நாறியது. அவன் கையில் வைத்திருந்த துப்பாக்கி சாருலதாவின் முதுகை இம்சையாய் நெருடிக் கொண்டிருக்க காரின் வேகம் இப்பொழுது கூடியிருந்தது. விவேக் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அறைக்குள் நுழைந்தான். நேரம் மாலை 6 மணி. வணக்கம் டாக்டர். வணக்கம் மிஸ்டர் விவேக், உள்ளே வாங்க, உட்காருங்க. விவேக் அவருக்கு எதிரே இருந்த சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தான். முதலமைச்சர் உடல்நிலையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா டாக்டர்? அவர் தலையாட்டினார். அவரது நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. உயிருக்கு ஆபத்தில்லைங்கிறது உண்மைதானே? உண்மையானதுதான், சந்தேகமே வேண்டாம். முதலமைச்சருக்கு மறுபடியும் மாரடைப்பு ஏற்பட்டால்தான் ஆபத்தே தவிர தற்போதைய நிலைமையில் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பா இருக்கு. டாக்டர் சாருலதா, சுகுணா, சுமதி 3 பேர் முதலமைச்சர் இருக்கிற அறைக்கு போக அனுமதிக்கப்பட்டாங்க. ஆண் மருத்துவர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. இப்போது யார் இருக்கிறார்கள்? டாக்டர் அருணா. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் டாக்டர். சொல்லுங்க. புது நோயாளிகள் யாரையும் முதலமைச்சர் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் அட்மிட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்? கொலையாளி ஒரு நோயாளிங்கிற போர்வையில் கூட உள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கு. ஆமாம் விவேக், அந்த விஷயத்தையும் நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். அறைக்கதவு தட்டப்பட்டது. எஸ். கதவை கொஞ்சமாய் திறந்து ஒரு நர்ஸ் எட்டி பார்த்தாள். என்ன? அமைச்சர் பார்த்திபராஜன் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காரு டாக்டர். தலைமை டாக்டர் அறக்க பறக்க எழுந்தார். விவேக்கை மறந்து வெளியே வந்தார். எதிர்பட்ட பார்த்திபராஜனை கும்பிட்டார். வணக்கம். பதிலுக்கு கும்பிட்டவர் கேட்டார். சிஎம்மோட உடல்நிலை பயப்படுகிற மாதிரி இல்லை. அவருடைய உயிரை காப்பாற்றி தருகிற முக்கியமான பொறுப்பு உங்களுடையது டாக்டர். என்னோட தலைவனுக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். விவேக் அறையிலிருந்து வெளிப்பட்டு பார்த்திபராஜனுக்கு சல்யூட் செய்ய அவர் ஆச்சரியப்பட்டு புன்னகைத்தார்.
ஓ, மிஸ்டர் விவேக், நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம், முதலமைச்சரோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி டாக்டர் கிட்ட பேச வந்தேன். நல்லது, உங்களை மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டு போலீஸில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையான விஷயம். சுதந்திர தினத்தன்னைக்கு நீங்கள் மட்டும் அந்த வெடிகுண்டு ஆசாமியை கண்டுபிடிக்காம இருந்திருந்தால் எங்கள் இதய தெய்வமான முதலமைச்சரை இழந்திருப்போம். அன்னைக்கு அவரை காப்பாற்றினது பெருசில்ல சார். இப்போ இங்கே படுத்துக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில் அவரை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். நாம் கொஞ்சம் அசட்டையா இருந்தாலும் கொலையாளி உள்ளே வந்துட வாய்ப்பு இருக்கு. மிஸ்டர் விவேக், உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒரு இரும்பு கதவு மாதிரி. உங்களை மீறி யாராலும் உள்ள வந்துட முடியாது. முதலமைச்சரை காப்பாற்றணும்னா என் பங்கு மட்டும் போதாது, உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் அவசியம் சார். உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர இந்த அரசு எந்த வினாடியும் தயாராகவே இருக்கிறது மிஸ்டர் விவேக். தலைமை மருத்துவர் குலைவான குரலில் கேட்டார். முதலமைச்சரை பார்க்க விரும்புறீங்களா சார்? அதுக்காகத்தானே வந்திருக்கேன். என் தங்கத் தலைவனின் திருமுகத்தை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. வாங்க போலாம். முதலமைச்சர் நீலமேகம் இருந்த வார்டை நோக்கி அமைச்சர் பார்த்திபராஜன் நடக்க விவேக்கும் டாக்டரும் பின்தொடர்ந்தார்கள். கார் போய்கொண்டிருந்தது. கண்களில் கட்டப்பட்ட கருப்பு பட்டையோடு சாருலதா யோசித்தாள். யார் இவர்கள்? எதற்காக என்னையும் குழந்தையையும் கடத்தி போகிறார்கள்? என் கணவரை மிரட்டி பணம் பறிக்கவா? ஆட்களின் முகத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள முயன்றாள். முடியவில்லை. ஒரு வினாடிதான் பார்த்திருப்பாள். உருண்டை முகம், மீசை வைத்திருந்தானா? 4-5 வளைவுகளில் கார் திடும் திடும் என்று திரும்பியது. நேராக ஓடியது. மீண்டும் வளைவுகள். காற்றில் ஏதோ பூக்களின் வாசனை. 15 நிமிட பயணம். வண்டி நின்றது. காரின் கதவுகள் ஒவ்வொன்றாய் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. பிறகு தெளிவில்லாத காலடி சத்தங்கள். பின் அமைதி. சாருலதாவின் புஜத்தை யாரோ பற்றினார்கள். இறங்கு. மஞ்சுவை அணைத்து கொண்டு கீழே இறங்கினாள். கண்கட்டு அவிழ்க்கப்பட்டது. மஞ்சு அழத் தொடங்க இருட்டில் ஒருவன் அதட்டினான். சாருலதா சுற்றும் முற்றும் பார்த்தாள். தனிமையான இடம். கார் ஷெட்டுக்குள் நின்றிருந்தது. இடது பக்கம் வலது பக்கம் பெரிய பெரிய கதவுகள். அறை புழுக்கமாயிருந்தது. அழுக்கான 40 வாட்ஸ் பல்ப் ஒன்று மஞ்சளாய் அழுது வடிந்தது. நட. சாருலதாவின் முதுகை துப்பாக்கியின் முனை சுரண்ட அவள் நடந்தாள். 20 அடி நடந்ததும் அரை இருட்டான அறை ஒன்று வந்தது. உள்ளே போ. போனால் மஞ்சுவை எவனோ ஒருவன் பறித்து கொண்டு எதிர் அறைக்குள் நுழைந்துவிட சாருலதா கத்தினாள். என் குழந்தை, உன் குழந்தையை ஒன்னும் பண்ணிட மாட்டோம். நாங்க சொல்றபடி நடந்தால் உன் குழந்தை உனக்கு, இல்லேன்னா யமனுக்கு. சாருலதா திக்கித்து போய் நிற்க ஒருவன் அவளை உள்ளே தள்ளினான். போ. அந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து காதலவை, உனக்கு தேவையான விவரம் கிடைக்கும். சாருலதா அந்த தொலைபேசி சாதனத்தை பார்த்தாள். சின்னதாய் சிவப்பு நிற பொத்தான் ஒன்று ஒளிர்ந்தது. ரிசீவரை நடுக்கமாய் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். வணக்கம் டாக்டர் அம்மா. ஒரு குரல் கரகரத்தது. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? உங்களால ஒரு சின்ன காரியமாகணும் டாக்டர் அம்மா. என்ன? நம்ம முதலமைச்சரோட மூச்சை நிறுத்தணும்.